வணக்கம் நண்பர்களே. உண்மை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி எம்பின் அருளாசியோடு இந்த பதிவை பதிகின்றேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, உள்பொட்டியில் நமது நண்பர் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவு இது. கேளுங்க, நண்பர்களிடம் பகிருங்கள். அவர் கேட்ட கேள்வி, ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி இறந்தவங்க ஏன் அதே ஐப்பசி மாதத்தில் 6ஆம் தேதி என்று இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? அல்லது ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி இறந்தாங்க, அதே அக்டோபர் மாதம் திதி கொடுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதில் ஆங்கில தேதியை பிறந்த தினத்துக்கும் சரி இறந்த தினத்துக்கும் சரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிறந்த தினத்துக்கு எந்த மாதம், அதாவது தமிழ் மாதத்தில் எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ, ஒரு ஐப்பசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தை தான் எடுத்துக்கணும். அந்த அன்னைக்கு தான் உண்மையான, அதாவது அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் தான் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் இறந்தவர்களுக்கு திதி, பிறந்தவர்களுக்கு நட்சத்திரம். அது என்னங்க, இறந்தவர்களுக்கு திதி, பிறந்தவர்களுக்கு நட்சத்திரம்? இது பிறந்தவர்களை பொறுத்த வரைக்குமே நட்சத்திரத்தை வைத்துத்தான் அவங்களுடைய வாழ்வியம், தசாபுத்தி இதெல்லாம் அமையுது. எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கின்றாரோ அந்த நட்சத்திரத்தின் கிரகத்தின் அடிப்படையில் தான் தசாபுத்தி. அந்த தசாபுத்திக்கு தகுந்தாற்போல அந்த கிரகங்கள் பிறக்கும் பொழுது ராசி கட்டத்தில் எந்த இடத்தில் இருந்து எதை பார்க்குது, என்ன பண்ணுது அப்படிங்கிறத வைத்து தான் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வியத்தில் அனுபவங்கள் கிடைக்கும். நன்மை தீமைகள் இருவிதமாக அனுபவங்கள் கிடைக்கும். இது இகத்தில் உள்ளது. இந்த லோகத்தில் அவங்களுக்கு இகவாழ்வு. பரவாழ்வு என்று சொல்லக்கூடியது திதியை வைத்து, எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதியை வைத்து அவர்களுடைய பரவாழ்வு அமைகிறது. அதுலேயுமே அடப்பு இருக்குது, அடப்பு இல்லை அப்படிங்கிறது. சில நட்சத்திரங்களில் இறந்துட்டாங்கன்னா அடப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு அடப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா தனிஷ்டா பஞ்சமி, இவ்வளவு நாளைக்கு இவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது அப்படிம்பாங்க. அதன் பதிவை இன்னொரு முறை பதிகிறேன். இப்போ 6ஆம் தேதி ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஐப்பசி மாதத்தில் 6ஆம் தேதி என்று என்ன திதி வருகிறது? அது வளர்பிறையா தேய்பிறையா? அந்த வளர்பிறை தேய்பிறை எந்த திதியில், தேய்பிறையில் இறந்துருக்காங்க, சப்தமி திதியில் இறந்துருக்காங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய வருடத்தில் அதே ஐப்பசி மாதத்தில் சப்தமி தேய்பிறை திதி எப்போ வருதோ அப்போ தான் நம்ம திதி கொடுக்கணும். அது ஏங்க அப்படி? ஐப்பசி மாதம் 6ஆம் தேதினா 6ஆம் தேதி நம்ம திதி கொடுக்கக்கூடாதா? ஏன்னா திதி போய் அவங்களுக்கு போய் சேராது, அந்த பிண்டம் அவங்களுக்கு போய் சேராது. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தீபாவளி பண்டிகை தான். இந்த தீபாவளி பண்டிகை போன வருஷம் 14ஆம் தேதி வந்ததுன்னு வச்சுக்கங்களேன். தீபாவளி பண்டிகைன்னு எப்படி கொண்டாடுறோம்? அமாவாசைக்கு முந்தைய நாள்
ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு முந்தைய நாள் சதுர்த்தசி திதி. அந்த சதுர்த்தசி திதி, அதாவது தேய்பிறை சதுர்த்தசி திதி ஐப்பசி மாதத்தில் எந்த நாள் வருகிறதோ அந்த நாள் தான் வந்து தீபாவளி. தீபாவளின்னா பூமாதேவி நரகாசுரனை, தன்னுடைய மகனை வதம் செய்த அன்றைய தினம். அதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த தினத்தில் நரகாசுரன் இறக்கும் தருவாயில் கிருஷ்ண பரமாத்மா கிட்டையும் தன்னுடைய தாயார்கிட்டையும், நான் இறந்த தினத்தை உலக மக்கள் தீபம் ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று சுவாமியிடம், கிருஷ்ண பரமாத்மாவிடம் கோரிக்கையை வைக்கிறார். அதன் சாயலாகத்தான், அதனிலிருந்து தான் அந்த தினத்தை வைத்து தான் அடுத்தடுத்த காலகட்டங்களில் நமக்கு தீபாவளி, தீப ஒளி என்கின்ற ஒரு அற்புதமான பண்டிகை நமக்கு கிடைத்தது. இது 14ஆம் தேதியும் வரலாம், 6ஆம் தேதியும் வரலாம், 3ஆம் தேதியும் வரலாம். ஏன் ஐப்பசி மாதம் கடைசியாக வந்ததுன்னு வச்சுக்கலாம் அமாவாசை, அதுக்கு முந்தைய தினம் கூட வரலாம். இந்த அமாவாசை வந்து ஒரே நாளில் 3ஆம் தேதி வந்ததுன்னா, அதே போல் 3ஆம் தேதியே அடுத்த வருஷம் ஐப்பசி மாதத்தில் 3ஆம் தேதியே வந்து அமாவாசை வருங்கிறது கிடையாது. நட்சத்திரங்கள் 27, திதி 15, திதி நாள் எண்ணி பார்த்தீங்கன்னா 14 தான் வரும். வளர்பிறை 14, அதே போல் தேய்பிறை 14, அமாவாசை பௌர்ணமி, இதை சேர்த்தணும். அப்போது நட்சத்திரங்களுக்கும் திதிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த நட்சத்திர திதிகள் வித்தியாசம் இருக்கும்போது அந்த ஒரே நட்சத்திரம் 30 நாள் இருக்குது அப்படின்னா 30 நாளில் மாதத்தில் ஆரம்பத்திலையும் வரும், மாதத்தில் கடைசியிலையும் வரும். ஒரே நட்சத்திரம், ஒரே திதி மாதத்தில் ஆரம்பத்திலையும் வரும், கடைசியிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் சில மாதங்களில் இருக்கும். நம்ம பிறக்கும்போதே என்ன நட்சத்திரமோ அதை வைத்து தான் வந்து பிறந்த தினத்தை நாம் கொண்டாடணும். இறக்கும்போது என்ன திதியோ அதை வைத்து தான் வந்து இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கணும். திதி கொடுத்தா, அதாவது பிண்டம் கொடுத்தா வந்து அவங்களுக்கு போய் சேரும். இந்த இறந்திருக்காங்க அப்படின்னா இறந்த நாளில் இருந்து, அவர்களுடைய பிராணனை எடுத்த நாளிலிருந்து சரியாக 1 வருடத்திற்கு யமபட்டணம் போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு 1 வருடம் ஆகும். ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய நாட்கள் 10 மாதம். ஏன்னா அது உருப்பெறணும், பிண்டம் உருப்பெறணும். ஆத்மா அந்த பிண்டத்துக்கும் அந்த ஆத்மாவுக்கும் அந்த பிராணனும் வந்து ஒன்றோடு ஒன்று பிணையணும். அதன் பிறகுதான் வந்து பிரசவம். 10 மாதம், அதுக்கு தான் வந்து இயற்கை கொடுத்துருக்கிறது 10 மாதம். அதே போல் இறந்தவர்கள் அடுத்த உருவத்தையோ அல்லது அடுத்த பிறப்பையோ அடைவதற்கு சரியாக 1 வருட காலம் ஆகும். எந்த மாதத்தில், தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் இறந்தாங்களோ அந்த மாதத்தை வைத்து, அந்த மாதத்தில் வரக்கூடிய திதியை வைத்து, வளர்பிறையோ தேய்பிறையோ அதை வைத்து தான் நாம் வந்து திதி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கையேந்தி நாம் கொடுக்குற பிண்டத்தை வாங்குவாங்க. நம்மளுடைய தேதி, கிழமை, மாதம் இதெல்லாமே வந்து வானவில் சாஸ்திரத்தை ஒட்டித்தான் வரும். கிழமைகள் என்று சொல்லக்கூடியது திங்கள் முதல் ஞாயிறு வரை அல்லது ஞாயிறு முதல் சனி வரை இருக்கக்கூடிய நாட்களின் பெயர்கள் எல்லாமே வந்து அன்றைய தினம் என்ன ஓரை, முதல் ஓரை சூரிய உதயத்தில் என்ன ஓரை வருதோ அதுதான் வந்து அந்த ஓரை தான் வந்து தினமாக கொண்டாடப்படுகிறது. அதே போல் சூரியன் எந்த 12 ராசி கட்டத்தில் 360 டிகிரியில் 12 ராசி கட்டத்தில் மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசியில் எந்த நேரத்தில் பிரவேசமாகிறாரோ அதுதான் மாதம். மேச மாதத்தில், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் எந்த
டிகிரியில் எந்த நிமிடத்தில் பிரவேசமாகிறாரோ அதுதான் வந்து மேச மாதம். மேச மாதம் என்பது சித்திரை மாதம். அதே போல துலா மாதம் என்று சொல்லக்கூடியது துலா மாதத்தில், அதாவது துலாம் வீட்டில், துலாம் மண்டலத்தில் சூரியன் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் எப்பொழுது பிரவேசமாகிறாரோ அதுதான் வந்து ஐப்பசி மாதம். அதுக்கு முன்னால் ஐப்பசி மாதம் கிடையாது, புரட்டாசி மாதம் தான். அது தேதி வேணால் மாறி விடலாம். ஆங்கில தேதிக்கு நமக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. ஒரு கணக்கியலுக்காக அதை வந்து பின்பற்றுகிறோம், அவ்வளோதான். ஆக நாம் கொடுக்குற திதி, நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் கொடுக்குற திதி கரெக்டாக வந்து அவர்கள் இறந்த வளர்பிறையோ அல்லது தேய்பிறையோ எந்த திதியாக இருந்தாலும் அந்த திதியில் தான் நம்ம கொடுக்கணும். போன வருஷம் வந்து தேய்பிறை சப்தமி திதி, குறிப்பாக சப்தமி திதின்னு வச்சுக்கங்களேன், அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஐப்பசி மாதத்தில் முன்னாலே வந்திருக்கும். இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வரும். ஏன்னா மாதத்தின் ஆரம்பத்திலேயே வந்து 3ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தில் 3ஆம் தேதி வந்து தீபாவளி பண்டிகை. அதாவது அமாவாசை முன்னாலே வருது. இதில் வந்து போன வருஷம் வந்து அமாவாசை மத்தியத்தில் வந்தது. இது ஏன் அமாவாசை முன்னாலே பின்னாலே வருதுன்னா, இந்த திதிகள் மாறுபடும் பொழுது ஒரு மாதத்துக்கு இவ்வளோ நாள் இருக்குது. பார்க்க போனால் வந்து புரட்டாசி மாதம் 30 நாள் தான். அந்த 30 நாள் சூரியன் நகர்வு, சந்திரன் நகர்வு, இதை வைத்து தான் அமாவாசை, பௌர்ணமி, திதிகள் இதெல்லாம் வந்து வருது. எல்லாமே நட்சத்திர காலில் தான் நகர்றாங்க. இதை வைத்து தான் வருது. எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதியில் தான் வந்து நம்ம பிண்டத்தை கொடுக்கணும். அப்போ தான் வந்து பிண்டம் வாங்கிறதுக்கு ரைட்ஸ் உண்டு. அப்போ தான் பிண்டம் வாங்குவதற்கு அந்த ஆத்மாவுக்கு ஒரு உருவம் வரும் அப்படிங்கிறது கருதுகிறாங்க. இதைத்தான் வந்து நாம் முன்னோர்கள் இதுவரை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. இப்போ இந்த ஆங்கில தேதி, தமிழ் தேதி இது எல்லாம் வந்து போட்டு ஒரே குலாப்ஸாக இருக்குது. அதனால் எதை வைத்து நம்ம பிண்டம் கொடுக்கறது, எதை வைத்து திதி கொடுக்கறது, எதை வைத்து வருடாந்திரம் செய்வது, வருடாந்திர திதி கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய குழப்பத்தில் வந்து எல்லோரும் இருக்காங்க. அதைத்தான் வந்து உள்பெட்டியில் நம்ம நண்பர் கேட்டார், எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு மிகச்சரியான பதில், வளர்பிறையாக இருந்தால் வளர்பிறை எந்த திதியில் இறந்தாரோ அந்த திதியில் தான் வந்து பிண்டம் கொடுக்கணும். அதே போல் தேய்பிறையாக இருந்தால் தேய்பிறையில் எந்த திதியில் இறந்தாரோ மாதம், முக்கியமாக மாதம், புரட்டாசி மாதம்னா புரட்டாசி மாதத்தில் கொடுக்கலாம். ஐப்பசி மாதத்தில் சூரியன் பிரவேசமானார், அப்போ இறந்தாங்க அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய என்ன திதியோ அந்த திதியில் கொடுத்தா தான் ஆத்மா சாந்தி அடையும். இல்லைன்னா சாந்தி அடையாது. மறுபடியும் வந்து ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன ஒன்றுனா, இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு வருட காலம் வந்து இவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அதனுடைய நினைவுகள் அழியாதான். மனம் என்று சொல்லக்கூடியது இருக்குது இல்லையா, நிறைய பேசணும் அந்த ஆன்மீகத்தை பற்றி. ஒரு குறிப்பாக வந்து இந்த யூடியூப் சேனலில் ஏன்னா இதே வந்து கிட்டத்தட்ட 13 நிமிஷம் 14 நிமிஷம் வந்துடும், பார்க்க மாட்டாங்க. அதனால் மிக குறுகிய இதை பேசுகிறேன். அதனால் இந்த ஆத்மாவுக்கு வந்து இந்த பழைய நினைவுகள் அழிவதற்கு சரியாக ஒரு வருட காலம் ஆகும். அந்த ஒரு வருட காலத்தில் நாம் கொடுக்குற பிண்டத்தை வைத்து அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் அழிந்து அதன் பிறகு ஆத்மா வந்து அடுத்த கட்டத்துக்கு பிறவியோ அல்லது பிறப்பின்மையோ அல்லது இறைவனுடைய சேர்வதோ இதெல்லாமே வந்து ஈஸ்வரனுடைய தர்மத்தில் போய் சேரும். ஆக நீங்கள் இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதி கொடுத்தாலும் சரி, அல்லது முதல் வருடம் நீங்கள் வந்து அவங்களுக்கு திதி கொடுத்தாலும் சரி, எப்போ இறந்தாங்களோ எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதியில் அடுத்த ஆண்டுகளில் நீங்கள் திதி கொடுக்கறது தான் உத்தமம்.
அதை விடுத்து வேறு எந்த திதியில் கொடுத்தாலும் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையாது. அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் சாப்பாடு போய் சேராது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.